ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அரைச்சு விட்ட சாம்பார் தான் பண்ணியிருந்தோம். என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் முழுதனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், துருவின தேங்காய், அப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான மஞ்சப்பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி தான் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகா பொடி இல்லாதவங்க சில்லி பவுடரும் தனியா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விஷ் தான். வெஜிடபிள்ஸ் நல்லா மசாலாவோட நல்லா கிளறி விட்டுட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியையும் ஊத்திட்டு வேக வச்சிருந்த பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் ஒன்னாவே சேர்த்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்துல கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா அட்டகாசமான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.